அம்மா தாலி செய்ய சொல்லிட்டீங்களா? அதை ஏன் கேக்குற அபி? ஆசாரி கிட்ட போய் அர்ஜென்ட்டா கல்யாணம், இன்னைக்கே தாலி செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டோம். அதுக்கு அவரு கடையில ஆளே இல்ல, என்னால பண்ணித்தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அப்போ தாலிக்கு என்ன பண்றது? அப்புறம் அவர்கிட்ட தாலி இல்லைன்னா என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம். அதுக்கு என்கிட்டயே ஒரு அம்மா வேண்டுதலுக்காக தாலி செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வேணா நான் ஒரு ஃபோன் பண்ணி தரேன், நீங்க வேணா கொஞ்சம் பேசி பாருங்கன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஆசாரி அந்த அம்மாக்கு கால் பண்ணி பேசினாரு. அந்த அம்மா தர முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒரே பயம். ஆனா அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, தனக்கு தெரியாம கூட யாருக்கும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க போல இருக்கு. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே ஆசாரி விஷயத்த சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் கூட தாலிக்கு பணம் எவ்வளவுமான்னு கேட்டதுக்கு பணம் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்களே தாலியை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மகராசிய நேர்ல பாக்குறதே புண்ணியம். தாலி ரெடியானதும் வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாரு ஆசாரி. நாங்க தாலி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். அந்த அம்மன் அந்த அம்மா ரூபத்துல தாலியை உனக்கு கொடுத்துட்டாங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சு பாபி. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மன் தாலி உன்னை காப்பாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாத்தியா, நான் சொன்னதை கேட்டு அந்த அம்மனே ஆமான்னு சொல்லுது. சரி, பேசினது போதும் தெய்வான. வாங்கிட்டு வந்த பூவை வகையில கூட. ஆமாங்க, பேசிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன். சரி, நீங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி அபி, வாமா. இரு, பூ வச்சு விடுறேன். பூவே பூவே, மல்லி சாமந்தி ரோஸ், பூவே பூவே. மா பூ வாங்கிக்கமா. பூவே பூவே. அம்மாம்மா பூ வாங்கிக்கமா. மா பூ நல்ல வாசமா இருக்கு, வாங்கிக்கமா. அம்மாம்மா மல்லிப்பூ நல்லா இருக்கு, வாங்கிக்கமா. டெய்லர், பூ வாங்கி தரேன், வச்சுக்கிறியா? இல்ல, எனக்கு வேண்டாம். அட வச்சுக்கோ, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ தலையில பூ இல்லாமலே இருக்க. எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, வயசு பொண்ணுங்க தலையில பூ இல்லாம இருக்கக்கூடாதுன்னு. நான் வாங்கி தரேன், நீ வச்சுக்கோ. இல்ல வேண்டாம். பூக்காராமா? இதோ வரேன் தம்பி. எத்தனை முழம்பா? ஒரு 5 முழம் பூ கொடுங்க. சரிப்பா. இந்தாப்பா. எவ்வளோம்மா? 200 ரூபாய். இந்தாங்கம்மா. யாருக்குப்பா? பொண்டாட்டிக்கா? அவங்க என் பொண்டாட்டிலாம் கிடையாது. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆகலன்னா என்ன, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏய் கிழவி, நீ போறியா இல்லையா? ஏன்பா, உண்மையை தானப்பா சொன்னேன். இந்தா பூ வச்சுக்கோ. வேண்டாம். ஏன் வேணாம்? இல்ல, புருஷன்தான் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தரணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப வச்சுக்கிறியா இல்ல நானே உனக்கு வச்சு விடவா? நானே வச்சுக்கிறேன்.
ம் ம் என்ன எதையோ நினைச்சு சிரிக்கிற? சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அபி எதுக்கு சம்மந்தம் இல்லாம சிரிக்கிறா? அம்மா என்ன விஷயம்னு கேக்குறாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாளே. அம்மா கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் ஏதோ ஒன்று இருக்கு. ஒருவேளை சஞ்சீவை நினைச்சு சிரிக்கிறாளோ? கண்டிப்பா அவனை நினைச்சுதான் சிரிக்கிறான். கத்திரிக்கோள் பிடிக்கிறவளுக்கு காதலா? எங்க திரும்ப? அடேங்கப்பா, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நான் இவ்ளோ பண்ணியும் நீ அவனை நினைக்கிறல்ல? இந்த அபியை என்ன பண்றது? நான் கஷ்டப்பட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கவே கூடாதுன்னு பிரிச்சு வச்சாலும் திரும்ப திரும்ப ஒண்ணு சேர்ந்துறாங்களே. அனு, என்ன அங்க சத்தம்? ஒன்னும் இல்லம்மா. இத வளர விடக்கூடாது. இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டி ஆகணும். சொல்லுங்க பார்ட்னர். நான் அபி கல்யாணத்தை நடத்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் உடனே உங்க அண்ணன் பையன் சஞ்சீவ் வந்து எல்லாத்தையும் கெடுத்துறான். என் பிளான் எல்லாம் எப்படி அவனுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அபிக்கு மாப்பிள்ளை பார்க்க எப்ப போனாலும் அதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை சஞ்சீவ் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் அபிக்கு தாலி வாங்க மாப்பிள்ளை கிட்ட பணம் கொடுத்து விட்டேன். அதை அடிச்சு புடுங்கி அந்த பணத்தை கோயில் உண்டியல்ல போட்டிருக்கான். துணி கடைக்கு போனா அங்கேயும் வந்துடுறான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சஞ்சீவ் இவ்ளோ வேலை பார்த்திருக்கானா? அவனை இப்படியே விட்டா இன்னும் நிறைய வேலை பார்ப்பான். அபிக்கு நாளைக்கு கல்யாணம். அவன் இங்க இருந்தா சத்தியமா இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டான். ப்ளீஸ் அவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க. அசால்ட்டா சொல்லிட்ட. அவனை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அவன் பிரேக்கே இல்லாத கார் மாதிரி 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ட்ரோல் பண்ணா நேரா போய் புளிய மரத்துல முட்ட வேண்டியதுதான். சேதாரம் அவனை விட நமக்கு தான் ஜாஸ்தி. அப்போ கல்யாணம் முடியற வரைக்கும் அவனை இந்த ஊர்லயே இருக்க விடாம பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பார்ட்னர். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்தோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். அபிக்கு கல்யாணம் நடந்தாதான் சஞ்சீவ் அபி பின்னாடி சுத்துறத நிறுத்துவான். நீங்களும் உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அபிக்கு கல்யாணம் மட்டும் நின்னு போச்சு, அப்புறம் உங்க பொண்ணு அவனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என்ன பார்ட்னர் சொல்றீங்க? ஆமா பார்ட்னர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சஞ்சீவ் நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க கூடாது. அவன் மட்டும் இருந்தா உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க மறந்துருங்க. என்ன பார்ட்னர் இப்படி சொல்றா? சஞ்சீவ் ஊர்ல இருந்தா அபிக்கு கல்யாணம் நடக்காது. சஞ்சீவை எப்படியாவது ஊரை விட்டு அனுப்பிடுங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டா. சஞ்சீவ் எப்படி நாம ஊரை விட்டு அனுப்புறது?
நாம சஞ்சீவ் கிட்ட கடைக்கு போய் ஒரு காய்ச்சல் வாங்கிட்டு வான்னு சொன்னாலே அவன் போக மாட்டான். இதுல ஊரை விட்டு போக சொன்னா அவன் கேட்பானா? என்ன பண்றது? யார் சொன்னா சஞ்சீவ் கேட்பான்? இந்த வேலைக்கு இவதான் சரி. சீதா சொன்னா கண்டிப்பா சஞ்சீவ் கேட்பான். சீதாவை எப்படியாவது சஞ்சீவ் கிட்ட அவனை ஊரை விட்டு போக சொல்ல வச்சுட்டா போதும். சஞ்சீவ் உடனே ஊரை விட்டு போயிடுவான். என்ன பண்ணலாம் அதுக்கு? ஐயோ அம்மா. ஏய், என்னாச்சு சிந்தாமணி? இப்படி வேர்க்குது உடம்பெல்லாம். நெஞ்ச பிடிச்சிட்டு வர. ஏய், உடம்பு சரியில்லையா? ஆமா அண்ணி. சரி வா, டாக்டர் போய் பார்க்கலாமா? வேண்டாம் அண்ணி, நான் ஏற்கனவே டேப்லெட் போட்டிருக்கேன், சரியா போயிடும். ஏன், என்னாச்சு உடம்புக்கு? ஐயோ, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. ஹார்ட்ல ப்ராப்ளமா? என்ன சொல்ற நீ? ஆமா அண்ணி, ரொம்ப கவலைப்பட்டு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹார்ட்ல ப்ராப்ளம் வர அளவுக்கு உனக்கு என்ன கவலை? எல்லாம் சஞ்சீவ் கல்யாணத்தை நினைச்சுதா. நீங்க சஞ்சீவுக்காக தேடுற பொண்ணு சீக்கிரமே கிடைக்கணும் அண்ணி. அவங்க 2 பேருக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும். இப்படியே நினைச்சு வருத்தப்பட்டுதான் ஹார்ட்ல ப்ராப்ளமே வந்துடுச்சு அண்ணி. அப்பா, ஐயோ அம்மா. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? பெங்களூர்ல ஒரு நல்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. உங்களை நான் அவர்கிட்ட ரெஃபர் பண்றேன். அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கியூர் ஆயிடும்னு சொன்னாரு. சரி, அப்ப கிளம்பலாம்ல? போலாம், ஆனா துணைக்கு யாராவது வேணுமே. நான் வேணா வர சிந்தாமணி. நீங்க வேணா அண்ணி. அங்க ஹெல்ப்புக்கு நர்ஸுங்க இருப்பாங்க, அவங்க நல்லா பாத்துப்பாங்க. மாத்திரை மருந்தெல்லாம் வெளியில போய் வாங்கிட்டு வரணும். டாக்டர் கிட்ட பேசணும். ஒரு ஆம்பளை யாராவது இருந்தா நல்லா இருக்கும். அண்ணன் சந்தோஷ் யாரையாவது கூட்டிட்டு போலான்னு பார்த்தா 2 பேரும் பிஸியா இருக்காங்க. அதான் வேற யார கூட்டிட்டு போலான்னு யோசனையா இருக்கு அண்ணி. நெஞ்சு வலின்னு சொல்றேன், யோசிச்சுட்டு இருக்கா பாரு. சஞ்சீவ கூட கூட்டிட்டு போன்னு சொல்லண்டி. இவ சொல்ல மாட்டா. அண்ணி, நான் வேணா சஞ்சீவ கூட்டிட்டு போட்டா? சஞ்சீவையா? அவன் இது வரைக்கும் தனியா எங்கேயும் போனதில்லையே. அதுவும் புது ஊர் வேற. அவனுக்கு என்ன தெரியும் சிந்தாமணி? நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. சஞ்சீவ எனக்கு ஒரு புள்ள மாதிரி தானே. அவனுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். வேற ஆள் இல்ல அண்ணி. நான் வேற நாளைக்கு கட்டாயம் பெங்களூர் போயே ஆகணும். சரி விடுங்க அண்ணி, நான் தனியாவே போய்க்கிறேன். வேற என்ன பண்றது? அது வேண்டாதவனுக்கு வாக்கப்பட்டு வீட்டை தாண்டாதவள ஆயிட்ட. எல்லாம் என் விதி. சரி, நீ சஞ்சீவிய கூட்டிட்டு போ. அப்படி வாடி வழிக்கு. ஆனா பத்திரமா கூட்டிட்டு வந்துடணும், சரியா? அண்ணி, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன் அண்ணி. சஞ்சீவ். அண்ணி, சஞ்சீவ் நான் கூப்பிட்டா வரமாட்டா. நீங்க சொல்லுங்க அண்ணி. அம்மா, இங்க வா. சொல்லுங்கம்மா. அத்தைக்கு உடம்பு சரியில்லை. அவங்க மெடிக்கல் செக்கப்காக நாளைக்கு பெங்களூர் போகணுமா? நீயும் கூட போயிட்டு வரியா? என்னால அவ்வளவு தூரம்லாம் போக முடியாதுமா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க வேற. சஞ்சீவ். சஞ்சீவ், அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே கூப்பிடுறேன். வந்தா என்னடா? அண்ணி, நீங்க பாத்துக்கிட்டு சும்மாவே நிக்கிறீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணி. டேய் சஞ்சீவ், அவங்க உன் அத்தடா. உன்னை தூக்கி வளர்த்தவங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம தானே பார்க்கணும். அண்ணி, நீங்க சொல்றது புரியுது. ஆனா நான் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அத்தை, நீங்க சொல்றது புரியுதா? அண்ணி,
அம்மா சொல்றல்ல, அத்தை கூட போயிட்டு வா. சரிம்மா, நீங்க சொல்றதுனால போறேன். எத்தனை மணிக்கு அத்தை போகணும்? நாளான்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட். நாம நாளைக்கு மதியம் 2 மணிக்கு கிளம்புனா போதும்டா. சரிங்க அத்தை. ம். ஓ, சிந்தாமணி, நல்லபடியா போயிட்டு வாங்க. சரியா? சரிங்க அண்ணி. அப்பா, இந்த சஞ்சீவ் பயல ஊரை விட்டு கிளப்புறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஓவர் ஆக்டிங் பண்ணி இதுங்களை ஏமாத்த வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். சஞ்சீவ் ஊருக்கு கிளம்ப ஒத்துக்கிட்ட விஷயத்த பார்ட்னர் கிட்ட உடனே சொல்லி ஆகணும். சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரியே சஞ்சீவை இந்த ஊரை விட்டு அனுப்ப நான் பிளான் பண்ணிட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்க பெங்களூர் போகணும், நீயும் கூட வான்னு சொன்ன. சஞ்சீவும் வரேன்னு ஒத்துக்கிட்டான். நாளைக்கு மதியம் நாங்க கிளம்ப போறோம். இன்னும் 2 நாள் சஞ்சீவ் இந்த ஊர்லயே இருக்க மாட்டான். இதுக்கப்புறம் எல்லா ஊ கையில தான் இருக்கு. சூப்பர் பார்ட்னர். இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. நீங்க சஞ்சீவை ஊரை விட்டு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா போதும், மத்ததெல்லாம் நான் ஈஸியா பண்ணிடுவேன். ஆ, சரி பார்ட்னர், நான் போனை வைக்கிறேன். நீங்க பெங்களூர் கிளம்பும் போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே. தொல்லை ஒழிஞ்சுது. ம். வாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. அண்ணனை கூட்டிட்டு வரலையா? அண்ணா ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காரு. சரி சரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தெய்வானே, நீ எப்படி இருக்க? ஆ, என்ன தெய்வானே, பொண்ணு கல்யாணத்தை சிம்பிளா கோயில்ல முடிக்க போற? நல்ல கிராண்டா மண்டபத்திலேயே பண்ணிருக்கலாமே. இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுல தான் சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே ரிசப்ஷன் கிராண்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆ, அப்ப வாங்க, சரி. உள்ள வாங்க. வாங்க. அண்ணி வாங்க அண்ணி, வயசுல மூத்தவங்க நீங்க. தண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து ஊத்துங்க. ம், சரி. இந்தாங்க அண்ணி.